ஹாய் ஆர்மஸ், திஸ் இஸ் டோரா ஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் இது ஒரு பர்த்டே ஒன் ஷாட். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பர்சனுக்கு இன்றைக்கி பர்த்டே. என்னோடய பாப்பாவுக்கு தான். நான் அவளுக்கு மட்டும் விஷ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே பாப்பா. எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. இப்போது நான் இதில் சொல்கிறது கூட க்ரிஞ்சாக இருக்குமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. பட் நான் எமோஷ்னலாக பேச விரும்பலை. ரொம்ப ஜாலியாக என்னோடய விஷயம் நான் முடிச்சிடுறேன். நான் ஒரு பைத்தியம், லூஸு மாதிரி ஏதாச்சும் பேசுவேன்னு உனக்கே தெரியும் தானே. நானே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நான் ஒரு லூஸு, நான் சொல்கிறது நீ காதிலே வாங்கிக்காதன்னு சொல்லி. அதே தான் இப்பயும் சொல்கிறேன். நான் சரியான லூஸு. எந்த நேரத்தில் என்ன பேசுவேன், எப்படி பேசுவேன், எந்த மைண்ட் செட்டில் இருப்பேன்னு எனக்கே தெரியாது. எப்போவும் நான் சொல்கிறத காதில் கூட வாங்கிக்காத சரியா. கோவத்தில் நிறைய பேசுவேன், நிறைய வேர்ட்ஸ் விடுவேன். அதுக்கப்புறம் கடைசியில் அதை நான் ரெக்ரெட்டும் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கவும் ட்ரை பண்ணுறேன். உன்னை தவிர என்னை யாராலையும் அனுசரிச்சுட்டுலாம் போக முடியாது. நான் என்ன பேசினாலும் அனுசரிச்சுட்டு போகிற, சகிச்சுக்கிற, என்ன திட்டினாலும் என்னை விட்டு போகாமல் என் கூடவே இருக்க. ஸோ உனக்காக நான் அப்படி என்ன பண்ணேன்னு தெரியல. இதுக்கப்புறமும் என்ன பண்ண போகிறேனோ எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷ் தான். என்ன நடந்தாலும், நானே நீ போடின்னு சொன்னாலும் சரி, என்னை விட்டு போயிடாத. என் கூடவே இரு. ஏன்னா இந்த லூஸை உன்னை தவிர வேறு யாராலையுமே ஹேண்டில் பண்ண முடியாது. அதனால தான் சொல்கிறேன், லைஃப் லாங் என்னோடய லாஸ்ட் ப்ரீத் இருக்கிற வரைக்கும் நீ என்னோடவே இருக்கணும். நான் என்ன பண்ணாலும் சரி, என்னை விட்டு போயிடாத. உண்மையை சொல்லணுன்னா, நீ இல்லைன்னா நான் ஒன்றுமே கிடையாது. நான் ஒரு யூஸ்லெஸ் தான். அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகும். தனியாக லூஸு மாதிரி சுற்றிட்டு இருந்த என்ன, எனக்காகவும் ஒருத்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பொண்ணு தான் நீ. நான் என்றைக்கும் உன்னை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். மிஸ் பண்ணவும் மாட்டேன். மிஸ் பண்ண மாட்டேன். அவ்வளோதான். ஓகே. நான் இதெல்லாம் சொல்கிறதுக்கு கூட உனக்கு கிரிஞ்சா ஃபீல் ஆகலாம். ஸோ நான் இதை இப்படியே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. நீங்கள் எல்லாருமே அவளுக்கு விஷ் பண்ணிவிடுங்க. அவள் வேறு யாரும் இல்லை, பிரைட் ஃபிக்ஸ் தான். ஸோ அவளுக்கு போயிட்டு எல்லாருமே விஷ் பண்ணிவிடுங்க. என்னோட சார்பாகவும் அவளுக்கு விஷ் பண்ணிவிடுங்க. ஓகே. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனோட நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்களும் ஜேகேவும் சைல்டுஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறீங்க. உங்களுக்கு ஜேகேன்னா ரொம்ப பிடிக்கும். ஆஸ் அ ஃப்ரெண்டாக ஜேகேக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ஜேகே எது சொன்னாலும் நோ சொல்லாமல் எல்லாத்தையும் செஞ்சுருவீங்க. ஏன்னா அவன் எது சொன்னாலும் உங்கள் நல்லதுக்குன்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அதனால அவன் என்ன சொன்னாலும் ஏன், என்ன, ஏதுன்னு எந்த கேள்வியுமே கேட்காம சரி ஓகே ஜேகே நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஜேகேவும் சேம் அதே மாதிரி தான். நீங்கள் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். நீங்கள் ஜேகே மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, நீங்கள் மொத்தமாக ஒரு 6 பேர் உங்களோட கேங். நீங்கள் ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஷிப்னால் இப்படி தான் இருக்கணும்னு எல்லாருக்குமே உதாரணம் காமிக்கிற மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங்காக இருப்பீங்க. ஓகே, இந்த இன்ட்ரொடக்ஷனே போதும். நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜேகே உங்களுக்கு கால் பண்ணுறான். ஜங்குக்கா ஒரு ஃபியூ மினிட்ஸ், நான் ரெடி ஆகிட்டேன், இதை வந்துடுறேன். ஒயன் ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சுடி, கொஞ்சம் சீக்கிரம் வா. ஓகே ஓகே, நான் கிளம்பிட்டேன் ஜேகே, இது வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக உங்கள் ரூம்லேருந்து உங்களோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. டைனிங் டேபிள்லேருந்து அந்த ஃப்ரூட்ஸ் பேஸ்கெட்லேருந்து ஒரு ஆப்பிள் மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்பீடாக வெளியே போயிட்டு ஜேகே கூட பைக்கில் போகிறீங்க. எப்போவுமே ஜேகே தான் உங்களை பிக்கப் ட்ராப் எல்லாமே பண்ணுவான். அந்த பைக் ரைடே ரொம்ப சைலண்ட்டாக போகுது. அப்போ ஜேகே மிரரை பார்த்துக்கிட்டே, என்னடி சைலண்ட்டாக வர, என்னாச்சு? எப்போவும் ஏதோ துணன்னு பேசிக்கிட்டே வருவேன், இப்போ சைலண்ட்டாக வர, வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? அதெல்லாம் இல்லை ஜங்குக்கா. அப்புறம் வேறு என்ன? அது வந்து உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், நீ உண்மையாக சொல்லுவியா? என்னடி கேட்க போகிறேன்? இல்லை, ஒரு வேளை நான் உனக்கு தெரியாமல் யாரையாவது லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீ என்ன பண்ணுவேன்? ஆர் நான் லவ் பண்ணிகிட்டு இருந்தா நீ என்ன பண்ணுவேன்? ஜேகே எப்படி சைலண்ட்டாக இருக்கான். நீங்கள் மிரர் வழியாக அவனை பார்க்குறீங்க. என்னடா சைலண்ட்டாகவே இருக்க, சொல்லு. நான் என்னடி பண்ண போகிறேன்? அவன் உனக்கு கரெக்டானவனான்றதை பார்ப்பேன். அவன் உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னை நல்லா பார்த்துக்கிறவனா இருந்தால் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டி. நானே உங்கள் வீட்டில் பேசி அவனையும் உன்னையும் சேர்த்து வச்சுருவேன். அப்போ நீ கோவப்பட மாட்டியா? நான் ஏன்டி கோவப்பட போகிறேன்? உன்கிட்ட இருந்து
மறைச்சதுக்காக இப்போ வரைக்கும் நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே மறைச்சதில்ல. இதை நான் மறைச்சிட்டேன்னு நீ என் மேலே கோவப்பட மாட்டியா? ஃபஸ்ட்டு கோவமாக தாண்டி இருக்கும். ஆனால் நீ என்கிட்ட சொல்லிட்டல, அதனால நான் கோவப்பட மாட்டேன். உண்மையாவா சொல்கிற? ஆமாடி. சரி, இப்போ எதுக்கு இந்த கொஷின்லாம் நீ கேட்டுட்ருக்க? ஒன்றும் இல்லை, சொல்லு. நீ தேவையில்லாமல் இந்த கொஷினை கேட்க மாட்டியே. யாராவது ஏதாச்சும் சொன்னாங்களா? அப்படி இல்லை ஜேகே. நேற்று நான் ஒரு ட்ராமா பார்த்தேன்னா, அதில் அவங்க நம்மள மாதிரியே தான் இருந்தாங்க. அந்த பொண்ணு அந்த பையனுக்கு தெரியாமல் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கா. அது அவனுக்கு தெரிஞ்சு ரொம்ப கோவமாக கத்திட்டான். இனிமேல் என் கூட நீ பேசாத, என் முகத்திலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு போயிட்டான். அதனால தான் ஒருவேளை நானும் அதே பண்ணிட்டா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்றதுக்காக தான் நான் கேட்டேன். ஒயன், பசங்க கோவப்படுறாங்கன்னா அது ஒரு ரீசன் இருக்கும்டி. அவன் கோவப்படுறான்னா ஒன்று நீ சொன்ன மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்ததுனால, இவ்வளோ நாள் எதுவும் மறைக்காமல் இருந்தது, இப்போ மறைச்சிட்டான்றதுனால அவன் கோவப்பட்டிருக்கலாம். இன்னொரு விஷயம், அந்த பொண்ணை அவன் லவ் பண்ணியிருக்கலாம். அது அவளால் ஏற்றுக்க முடியாதனால அவகிட்ட சண்டை போட்டிருப்பான். இந்த 2 ரீசனை தவிர வேறு எதுவும் இருக்காதுடி. கரெக்ட் சங்குக்கா. அவங்க அந்த பையன் அந்த பொண்ணுக்கே தெரியாமல் லவ் பண்ணிட்டு இருந்தான். எங்கே லவ் சொன்னால் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆகிடுமோன்றதுக்காக அவனோட லவ்வை அவன் சொல்லாமலே இருந்தான். ஆனால் கடைசியில் அந்த பொண்ணு வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அவனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. அதனால அதை திட்டான். ஆனால் நீ எப்படி அதை கரெக்டாக கண்டுபிடிச்ச? எனக்கு தெரியும்டி. அதை எப்படி? அதான் தெரியும்னு சொல்கிறேன்ல, விட. சரி, ஓகே. ஜங்குக்கா, அப்போ நிஜமாக நீ கோவப்பட மாட்டியா? ஏன், யாரையாவது லவ் பண்ணுறியா என்ன? ஐயையோ இல்லை ஜங்குக்கா, நான் சும்மா கேட்டேன். கேட்டதோட நிறுத்திக்கோ. இந்த லவ் கிவ்னு ஏதாவது ஸ்டார்ட் பண்ண அவ்வளோதான் உனக்கு. ஆஹா, நான் ஏன் லவ் பண்ண போகிறேன்? நீ தான் என்னை நல்லா பார்த்துக்கிறே, அப்புறம் நான் எதுக்கு தனியாக லவ் பண்ணணும்னு சொல்லு. ஆஹா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட் ஆகிட்டான். இப்படியே நீங்கள் காலேஜ்க்கு ரீச் ஆகிட்டீங்க. அங்கே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே போய் நீங்களும் ஜேகேவும் அவங்களோட சேர்ந்து அவங்களோட மிங்கல் ஆக்கி பேச ஆரம்பிச்சிட்டிங்க. டே டைம் ஸ்கிப்ஸ். இப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. சீனியர் தான் கொண்டு வராங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு. கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலோட சேர்மன் ஆனன்னா இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ இதில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. டான்ஸ், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக. உங்களுக்கு எதுலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணணுமோ நீங்கள் உங்களோட நேம் லிஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ஸ்போர்ட்ஸ்லலாம் நேம் லிஸ்ட் கொடுத்துட்ருக்காங்க. டான்ஸ் ஆடணும்னு இருக்கவங்க டான்ஸில் கொடுத்துட்ருக்காங்க. அப்போது ஒயன், சீனியர், நீ நல்லா தானே டான்ஸ் ஆடுவ? நான் உன்னோட பேர் எழுதிக்கட்டுமா? இல்லை வேணாம் சீனியர், எனக்கு டான்ஸ்லாம் இப்போதைக்கு வேண்டாம். ஏன் ஒயன், நீ நல்லா தானே ஆடுற? இந்த டான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணினா இதுக்கு ப்ரைஸ்லாம் கூட இருக்குது. நீ ப்ரைஸ் வின் பண்ணலாம்ல? இல்லை சீனியர், எனக்கு டான்ஸ்லாம் வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே சைலண்ட்டாகவே உட்காந்துட்ருக்கான். அப்போது அந்த சீனியர், இல்லை, நான் உன்னோட நேம் எழுதிக்க தான் போகிறேன். நீ நல்லா தானே டான்ஸ் பண்ணுற. நீ நல்லா டான்ஸ் ஆடுறவங்கெல்லாம் டான்ஸ் ஆட மாட்டேன்னு சொன்னால் அப்போ யாரையும் தான் வச்சு டான்ஸ் ஆட வைக்கிறது சொல்லு பார்க்கலாம். நீ நல்லா டான்ஸ் ஆடுற, உன்னோட நேமை நான் நேம் லிஸ்ட்டில் எழுத தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன்னு சொல்லி எழுதிக்கிட்டாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக இருக்கான். ஐயோ, இப்போ இவன் என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே. சரி, சமாளிப்போம். எனக்கும் டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும். இவனுக்காக தான் நான் வேண்டானே சொன்னேன். ஆனால் எதுவுமே சொல்லாமல் உட்காந்துட்ருக்கான் பார். சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் நேம் லிஸ்ட்டில் கலெக்ட் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ நீங்கள் ஜேகேவா? ஜங்குக்கா சைலண்ட்டாகவே இருக்கான். நீங்கள் திரும்பவும் ஜங்குக்கா, ஏய் என்னடா ஆச்சு? ஒன்றும் இல்லடி. இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு என்ன ஆச்சு ஜங்குக்கா? ஏன் சைலண்ட்டாகவே இருக்க, எதுவுமே பேசாமல்? எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். இல்லை, நீ நார்மலாகவே இல்லை, தெரியுதுல்ல. ஆமாம், யாரை கேட்டு நீ அந்த நேம் லிஸ்ட்டில் நேம் கொடுத்த? நான் கொடுக்கவே இல்லை. உனக்கு தான் தெரியும்ல, அவங்கள தான் எழுதிக்கிட்டாங்க. ஏன், என்னால் ஆட முடியாது, எனக்கு இஷ்டம் இல்லை, வேண்டானா விடுங்களேன் அப்படின்னு பேசுகிறதுக்கு உனக்கு என்ன? என்கிட்ட மட்டும் இல்லை, வாய்க்கிலேயே பேசுகிறல்ல, அப்போ அவங்கக்கிட்டே அந்த மாதிரி பேச வேண்டியது தானே? ஜங்குக்கா, அவர் சீனியர், அவர்கிட்ட எப்படி? ஏய், என்ன சீனியர் ஜூனியர்னு?
எல்லாம் படிக்க தானே வந்திருக்காங்க. இல்ல ஜேகே. இங்க பாருடி, எனக்கு நீ டான்ஸ் ஆடுறது சுத்தமா பிடிக்கல. ஸோ சைலண்ட்டா இருந்துரு. ஜேகே, இது ஒரே ஒரு டைம் மட்டும். ப்ளீஸ். உனக்கே தெரியும்ல, எனக்கு சின்ன வயசுலேருந்து டான்ஸ் ஆட ரொம்ப பிடிக்கும்னு. பிடிக்கும் தான். அது ஸ்கூலோட நிறுத்திக்கோ. காலேஜ்லலாம் எதுக்கு? காலேஜ்லலாம் தேவையில்ல. ஜங்குக்கா, இது ஒரே ஒரு டைம். ப்ளீஸ், ப்ளீஸ் ஜங்குக்கா, ப்ளீஸ். ஏதோ பண்ணுடி. இப்படி சொல்லாத ஜங்குக்கா, ப்ளீஸ். சரி, பார்ட்டிசிபேட் பண்ணு. ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் நீ என்கிட்ட கொண்டு வரக்கூடாது. ஜங்குக்கா, என்ன நீ? அவ்வளோதான். எந்த பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட நீ கொண்டு வரக்கூடாது. சரி ஓகே. நான் எந்த பிரச்சனையும் வராம நான் பார்த்துக்கிறேன். சரி, அப்பனா நீ போ. நீ போய் பார்ட்டிசிபேட் பண்ணு. ஜேகே, போடி. சரி. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சைலண்ட் ஆயிட்டீங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், எதுக்குடா இப்ப அவகிட்ட அப்படி கத்துற நீ? டேய், இவளுக்கு வாய் இல்லையா சொல்றதுக்கு? எனக்கு டான்ஸ் ஆட இஷ்டம் இல்ல, நான் வரமாட்டேன்னு. அவன் நேம் எழுதிக்கிறானாமா, இவ ஓகே சொல்றாளாமா. டேய், உனக்கு தான் அவன பிடிக்காது. எனக்கும் அவன பிடிக்கக்கூடாதுன்னு சொல்றது என்னடா அர்த்தம் சொல்லு? அவளுக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதனால அவ ஆடப் போறா. இதுல நீ எதுக்குடா வேண்டான்னு சொல்ற? உனக்கு சொன்னா புரியாதுடா. நீ சைலண்ட்டா விடு. எங்களுக்கு புரியுறதெல்லாம் இருக்கட்டும் ஜேகே. நீ வயன புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கெல்லாம் போயிட்டானுங்க. இங்க ஜேகே சைலண்ட்டே உட்காந்துட்ருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்படியே ஒரு 2 வீக்ஸ் கிட்ட போது. இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ்ன்னு நீங்க போயிடுறீங்க. ஜேகே கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இல்ல. அவன் உங்கள ரொம்ப மிஸ் பண்றான். ஆனா, அது வெளிய எதுவுமே காட்டிக்காம, அவனும் ஃபுட்பால் ப்ராக்டிஸ்க்காக அவன் போயிடுவான். ஃபைனலா கல்ச்சுரல்ஸ் டேவும் வந்துருச்சு. எல்லாருமே அவ்வளோ அழகா ப்ரிட்டியா இருக்காங்க. அந்த இடம் ஃபுல்லாவே அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே சூப்பரா இருக்கு. இங்க ஜேகே உங்கள தான் தேடுறான். நீங்க எங்கேயுமே காணோம். எங்கடா போனா அவ? டேய், அவ ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாடா. போடா! என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம காலையில கிளம்பி வந்துட்டா. நான் அதுவே செம்ம இரிட்டேட்ல இருக்கேன். அவ என் கண்ல படட்டும். அப்புறம் இருக்கு. ஜேகே, எதுக்கு நீ அவ மேல சும்மா சும்மா கோவப்பட்டுக்கிட்டே இருக்க? அவ நம்மளோட ஃப்ரெண்டு. நீ லவ் பண்ற பொண்ணும் இல்ல உன் பொண்டாட்டியும் இல்ல. புரியுதா? டேய், எனக்கு தெரியும் நீங்க கொஞ்ச நேரம் வாய மூடுங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சைலண்ட் ஆயிட்டான். அவங்க ஃப்ரெண்டும், இது எப்பவும் நடக்கிறது தான் அப்படின்ற மாதிரி அவனுங்களும் சைலண்ட் ஆயிட்டானுங்க. ஓ, உங்களோட 2 ஃப்ரெண்டு ஒயன். ம். ஜேகே உன் மேல கோவமா இருக்கான்டி. என்னடி சொல்ற? அவன்கிட்ட நீ இன்ஃபார்ம் பண்ணாமலே இங்க கிளம்பி வந்துட்டேன்னு சொல்றான். ஏய் இல்லடி. நான் உனக்கு கால் பண்ணேன். கால் போல. லைன் பிஸியா இருந்துச்சு. லைன் பிஸியா இருந்துச்சா? ஆமாடி. அதனால தான் நான் எதுவுமே சொல்லாம வந்துட்டேன். அட்லீஸ்ட் நீ அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கலாம்ல. ஏய் நான் வந்த அவசரத்துல மறந்துட்டேன். இன்னொரு விஷயம், நான் சீனியரோட வந்தேன். அவன்கிட்ட சொல்லிடாத. என்ன? ஆமாடி. அவர் வீட்டுக்கிட்ட வந்து நின்னு, டைம் ஆயிடுச்சு ஒயன் சீக்கிரம் வா. அங்க போய் ரெடி ஆகணும். டைம் இல்ல. ஃபர்ஸ்ட் ப்ரோகிராமே நம்மளோடது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி. அதனால தான் நான் அவரோட கிளம்பி வந்துட்டேன். நீங்க ஜேகே கிட்ட மறந்து கூட இத பத்தி பேசாதீங்கடி. அவனுக்கு தெரிஞ்சா செம்ம கோவப்படுவான்டி. ப்ளீஸ். ஒயன், நீ என்ன பண்றன்னு தெரிஞ்சு தான் பண்றியா? ஜேகேக்கு அவன சுத்தமா பிடிக்காது. அது தெரிஞ்சும் நீ அவன் கூடவே வந்திருக்க பாரு. ஏய், எனக்கு வேற என்னடி சொல்ல முடியும்? நான் அவர்கிட்ட சொல்லி எத்தனையோ டைம் அவர அவாய்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா அகைன் அகைன் அவர் என்கிட்ட பேசிக்கிட்டே தான் இருக்காரு. என்னால ஓரளவுக்கு மேல தாண்டி என்னால அவர அவாய்ட் பண்ண முடியும். நானும் என்ன பண்ணுவேன்? சரி ஓகே. நாங்க யார்கிட்டயும் சொல்லல. நீ தான் லொட லொட வாய். ஏதாச்சும் ஜேகே கிட்ட சொல்லி வச்சிட போற. ஏய், சொன்னா நான் தாண்டி மாட்டுவேன். ஸோ நான் சொல்ல மாட்டேன். நீங்க தயவு செய்து அந்த சாம், டேயாங் கிட்ட கூட சொல்லிடாதீங்கடி. சரி, சரி. நாங்க சொல்லல. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைலண்ட் ஆயிட்டாங்க. இப்போ எல்லாரும் அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அங்க வந்திருக்க கெஸ்ட் எல்லாம் கொஞ்ச நேரம் பேசுறாங்க. பேசி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரோகிராமே உங்களோடது தான். ஜேகே அவன் லாஸ்ட் ஷீட்ல தான் இருக்கான். இப்போ நீங்க டான்ஸ் ஆடுறீங்க. உங்க பக்கத்துல ஜேகேக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு சீனியர். அவன் பேரு காய். அவன் வந்து நின்னுட்ருக்கான். ஜேகேக்கு பார்த்ததும் செம்ம கோவம். பட் அவன் வெளிய காட்டிக்கவே இல்ல. அப்படியே தான் அவன் பொறுமையா அத அந்த
டான்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கான். உங்களே தான் நோட் பண்றான். வேற யார் பக்கமே அவனோட கண்ணு போல. அந்த டான்ஸ் ஸ்டெப் மொத்தமாவே ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி, அவன் உங்கள டச் பண்ற மாதிரியே தான் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கு. ஜேகேக்கு அத பார்க்க பார்க்க இரிட்டேட் ஆகுது. அவன் உங்கள லைட்டா டச் பண்ணா கூட பரவால்ல. ஒரு மாதிரி தப்பா டச் பண்ற மாதிரி அவன் ஜேகேக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ நேரம் சும்மா உட்காந்து பார்த்துட்டு இருந்த அந்த ஜேகேக்கு செம்ம கோவம் வருது. அவன் கையெல்லாம் அப்படியே டைட்டா கிரிப் பண்றான். ஏன்னா, அந்த காய் உங்களோட ஹிப்ப போட்டு ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்றான். ஜேகே எவ்வளோ தூரத்தில இருந்தாலும் அவனுக்கு நல்லாவே தெரியுது. ப்ரெஸ் பண்றான். அவங்க ஷோல்டர்ல ஒரு மாதிரி பண்றான். உங்க பேக்ல கை கொண்டு போயிட்டு என்னென்னமோ பண்றான். அது ஜேகேக்கு பார்த்துட்டு செம்ம கோவம். அவன் அங்கேயே எழுந்து வந்து கேட்கலான்னு தான் பார்க்குறான். ஆனா, அங்க கேட்டா உங்களுக்கும் பிரச்சனை. எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கமாயிடுன்றதுக்காக, அவன் எதுவுமே கேட்காம அவனோட கோவத்த அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா அந்த டான்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், நீங்க ஸ்பீடா ஜேகேவ பார்க்க தான் வரீங்க. ஜேகே கைய கட்டி நின்னுட்டுருக்கான். "ஜங்குக்கா, நான் எந்த ஸ்டெப்புமே மிஸ் பண்ணல பாத்தியா? நான் எப்படி ஆடினேன்? ம். அதுக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுடா. நல்லா இருக்கா?" அப்படின்னு நீங்க உங்கள சுத்தி சுத்தி காமிக்கிறீங்க. ஜேகே சைலண்டாவே இருக்கான். "உன்கிட்ட தான் கேட்குறேன் ஜேகே. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? சரி அத விடு. நான் எப்படி ஆடினேன்? அதுவாவது சொல்லேன். ஏன் எதுவுமே சொல்லாம இருக்க? உன்ன தான் கேட்குறேன்" அப்படின்றீங்க. ஜேகே பல்லார்ன்னு உங்க சீக்ஸ்லயே ஒண்ணு வைக்கிறான். நீங்க உங்க சீக்ஸ்ல கைய வச்சுக்கிட்டே டியரி ஐஸோட அவன பார்க்குறீங்க. என்னடி நெனச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஆ? என்ன நெனச்சிட்டு இருக்க? எனக்கு இந்த டான்ஸே பிடிக்காதுன்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தும் உனக்காக நான் விட்டேன். அவன் என்ன இஷ்டத்துக்கு உன் மேல கைய வைக்கிறான். அத கேட்க மாட்டியா நீ? ம். அவன் கை வைக்கிறது கூட தெரியாத அளவுக்கு மேடம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டா அந்த நீ டான்ஸை ஆடிக்கிட்டு இருக்கா. ம். ஏன் அவன் உங்கள் கையை வைக்கிறானே அந்த இடத்துலயே அவன் கையை தட்டி விட்டுட்டு நான் இப்போ அடித்த மாதிரி ஒரு அடி விட்டுருந்தீன்னா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன்டி. ஆனால் அவன் தொடுறதுக்கெல்லாம் நீ அலோ பண்ணிட்டு இருக்க பாரு. எனக்கு அங்கே தாண்டி கோபம் வருது. எனக்கு செம்ம கோபம் வருது வையன். இங்கேருந்து போயிடு. ஜேகே என்ன பேசுகிற நீ? அது டான்ஸ் ஸ்டெப்பு. அவர் மட்டுமா என் இடுப்பில் கையை வச்சாரு? அங்கே இருக்கவங்க எல்லாருமே தானே ஜேகே அந்த மாதிரி பண்ணாங்க. ஏய், கையை வைக்கிறதுக்கும் அங்கே ப்ளே பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. சரியா? அது கூட புரியாத முட்டாள் இல்லை நான். ஜேகே நீ தப்பாக பார்க்குறதுனால தான் ஜேகே உனக்கு அது தப்பாக தெரியுது. ஓ, இப்போ நான் தப்பாக பார்க்குறேனா? நான் அப்படி சொல்ல வரல ஜேகே. உனக்கு அவரை பிடிக்கல. அதனால தான் அவர் என்ன பண்ணாலும் உனக்கு தப்பாக தெரியுது. ஆனால் அது நீ டான்ஸாக பாரு ஜேகே. உனக்கு அது தப்பாக தெரியாது. ஏய், எனக்கு நீ சொல்லிக் கொடுக்காத நான் எப்படி பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்னு. அவன் உன்னை தப்பாக தொடுறான். அவனை கேட்க உனக்கு தைரியம் இல்லை. என்கிட்ட வந்து நீ சண்டை போட்டுட்ருக்கியா? அதுவும் அவனுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க. ஜேகே நான் இங்கே யாருக்காகவும் சப்போர்ட் பண்ணல ஜேகே. இங்கே பாரு வயன். அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே பேசாத. ஜேகே இதுக்கு மேலே பேசாதன்னு சொன்னேன். ஏன் பேசக்கூடாது ஜேகே? ஆ, ஏன் பேசக்கூடாது? இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நீ கூட தான் ஜேகே என்னை தொடுற. என் லேப்பில் படுக்கிற, என்னை ஹக் பண்ணுற, என் சிக்ஸில் கிஸ் பண்ணுற. அப்போது இது எல்லாமே தப்பா? சொல்லு. இதெல்லாம் தப்பான அர்த்தம் ஆயிடுமா ஜேகே? நீ பண்ணுறது தப்பு இல்லைன்னும் போது அவர் பண்ணுறதும் என்ன தப்பு இருக்கு ஜேகே? எனக்கு புரியல. ஓ, சூப்பர் டி, சூப்பர். நான் தொடுறதும் அவன் தொடுறதும் ஒன்னாடி? சொல்லு. நான் தொடுறதும் அவன் தொடுறதும் ஒன்றா? நானும் அவனை ஒன்றா? சொல்லுடி. இப்போ நீ என்னையும் அவனையும் கம்பேர் பண்ணுற, ரைட்? ஓ, அவன் கூட டான்ஸ் ஆனதும் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகிட்ட, ரைட்? அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நீ இப்போ என்கிட்ட சண்டைக்கு வர. புரிஞ்சு போச்சுடி, புரிஞ்சு போச்சு. ஜேகே நான் அப்படி சொல்ல வரல. நீ தப்பான அர்த்தத்தில் பார்க்காத. இங்கே பாரு, எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நீ என்கிட்ட பேசாத. இங்கேருந்து கிளம்பிடு. ஜேகே என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். இங்கேருந்து கிளம்பிடு. ஜேகே நான் அப்படி சொல்ல வரல. நான் சொல்ல வந்த அர்த்தமே பேசாதன்னு சொல்லிட்டேன் ஏன். இங்கேருந்து கிளம்பிடு. என் கண்ணுலேயே முழிக்காத. இங்கேருந்து போயிடு. என் கூட நீ பேசணுன்னு ட்ரை பண்ண, நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. இங்கேருந்து போயிடு. ஜேகே ஓ, நீ போக மாட்டல? அதானே உனக்கு எப்போவுமே ஸ்டப்போனாக இருந்து பழக்கமாயிருச்சு. அதனால தான் நான் என்ன சொன்னாலும் உன் காதில் விழாது. நானும் இங்கேருந்து கிளம்புறேன்.
ஜேகே உங்ககிட்ட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து போயிட்டான். அவன் மைண்ட் ஃபுல்லாவே ரொம்பவே அப்செட்டா இருக்கு. நீங்க அவனுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு ஜேகே கிட்ட சண்டை போடுறது அவனுக்கு ஏத்துக்கவே முடியல. செம்ம கோவத்துல இருக்கான். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜேகே கிட்ட போய் நெறைய பேசி பார்க்குறாங்க. ஆனா, அவன் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். நீங்க பேச போனாலும் உங்கள இக்னோர் பண்ணிட்டு தான் போறான். உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ ஸ்போர்ட்ஸ் தான். ஜேகே தான் ஃபுட்பால் விளையாடணும். ஜேகேவும் சீனியரும் ஆப்போசிட்டு. அவன பார்க்க பார்க்க நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஜேகே கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வருது. அவனுக்கு வர கோவத்துக்கு அவன எங்கேயோ கொன்றுலாமா அப்படின்ற அளவுக்கு கோவம் வருது. பட் ஜேகே எதுவுமே கண்டுக்காம கேம்ல வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவன் கேம் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜேகேக்கு எப்பல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பல்லாம் அந்த சீனியர் காய போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது அப்படின்னு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டே இருக்கான். இது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. பட் நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஜேகேக்கு சியர் அப் பண்ணிட்டுருக்காங்க. ஜேகே ஃபைனலா வின் பண்ணிட்டான். அவனுக்கு அவ்ளோ ஹாப்பி. அவன எதிர்த்து ஜேகே ஜெயிச்சுட்டான்னு நெனைக்கும்போது, அவனுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்படி உங்க கிட்ட தான் நடந்து வரான். அதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிட்ட நடந்து வரான். நீங்க ஜேகேக்கு தண்ணி கொண்டு போய் குடுக்குறீங்க. ஆனா அவன் அத வாங்கவே இல்ல. உங்களோட ஃப்ரெண்ட் குடுத்தத அத வாங்கிக்கிட்டான். உங்களுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. நீங்க ஜேகேவ சோகமா பார்க்குறீங்க. பட் ஜேகே எதுவுமே கண்டுக்காம அவன் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கான். நீங்க அங்க தான் நின்னுட்டுருக்கீங்க. ஆனா ஜேகே உங்கள கண்டுக்கவே இல்ல. உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நீங்க சைலன்ட்டா அப்படியே நின்னுட்டுருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப்ஸ். இப்ப ஈவினிங் ஆகுது. நீங்க எப்பவுமே ஜேகே கூட தான் போவீங்க. இப்போ ஜேகே உங்க மேல கோவத்துல இருக்கிறதுனால அவன் வீட்டுக்கு போயிட்டுருப்பான். இப்ப எப்படி போறதுன்னே தெரியாம நீங்க பேபேன்னு முழிச்சுட்டுருக்கீங்க. சரி, யாருக்காவது கால் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பொறுமையா நடந்து கேட் கிட்ட தான் போறீங்க. அங்க பார்த்தா ஜேகே உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீங்க ஸ்பீடா போயிட்டு, "ஜங்குக்கா, எனக்காகவா வெயிட் பண்ற? என் மேல இருக்க கோவம் போயிடுச்சா உனக்கு?" அப்படின்றீங்க. ஆனா ஜேகே எதுவுமே பேசல. "ஜங்குக்கா, என் மேல கோவமா இருக்கியா? ஐம் சாரி" அப்படின்றீங்க. ஜேகே எதுவுமே பேசல. ஜேகே பைக் ரேஸ ஸ்பீடாக்குறான். உங்களுக்கு புரியுது அவன் பைக்ல உட்கார சொல்றான்னு சொல்லிட்டு. நீங்களும் எதுவுமே பேசாம பைக்ல உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த பைக் டிரைவே ரொம்ப சைலண்ட்டா போது. அவன் வீட்டுக்கிட்ட கொண்டு வந்து விட்டுட்டு, அவன் ரிட்டர்ன் போக பார்க்குறான். அப்ப நீங்க ஜேகே ஹேண்ட ஹோல்ட் பண்றீங்க. ஜேகே டக்குன்னு தட்டி விட்டுட்டான். அது போய் உங்களோட ஹேண்டு பெட்ரோல் டேங்க்ல இடிச்சுக்கிச்சு. "ஆ!" அப்படின்றீங்க. அப்போ "ஏய் எ என்னடி ஆச்சு?" ஒண்ணும் இல்ல. அது அது பெட்ரோல் டேங்க்ல இடிச்சுக்கிச்சு." "ஓகேவா இப்போ?" "ஆ ஓகே தான் ஜேகே. ஜேகே ஐம் சாரி. நான் பேசினது தப்பு தான். நான் இதுக்கப்புறம் அந்த மாதிரி உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன். நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். நீ சொன்னது தான் கரெக்ட்டு. அவன் என்ன தப்பா தான் டச் பண்ணான். நான் தான் அத புரிஞ்சுக்காம உன்கிட்ட கோவப்பட்டுட்டேன் ஜேகே. ப்ளீஸ் ஜேகே, என்கிட்ட பேசாம இருக்காத ஜேகே ப்ளீஸ்." ஜேகே அங்கேருந்து போக பார்க்குறான். "ஜேகே, ஜேகே ப்ளீஸ்" அப்படின்னு அலறீங்க. ஜேகே டர்ன் பண்ணி பார்க்குறான். "ஜேகே ப்ளீஸ், என்னால் உன்கிட்ட பேசாம இருக்க முடியாது. ப்ளீஸ் ஜேகே, என் கூட பேசுடா. ப்ளீஸ், ப்ளீஸ். நான் பண்ணது தப்பு தான். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. நான் உன்கிட்ட சண்டை போட்டிருக்கக்கூடாது. நான் அவருக்காக உன்கிட்ட பேசியிருக்கக்கூடாது. எனக்கு புரியுது. நீ என் நல்லதுக்காக தான் சொன்ன. நான் தான் அது புரிஞ்சுக்கல ஜேகே. எனக்கு இப்போ புரியுது. நான் அவர்கிட்ட கேட்குறேன். நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்கன்றது. நாளைக்கு நான் கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்குறேன் ஜேகே. நீ என்கிட்ட பேசாமல் இருக்காத ஜேகே. ப்ளீஸ் ஜேகே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளீஸ்." "ஏய் வயன், இப்போ எதுக்கு சும்மா ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு கோவம் போச்சுன்னா நானே உன்கிட்ட வந்து பேச போகிறேன். இப்போ எதுக்கு நீ இத்தனை தடவை ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்க? ஆ?" "இல்லை ஜேகே, நான் பண்ணது தப்பு தான். அதனால தான் நான் உன்கிட்ட அப்படி கேட்குறேன். நீ என் கூட பேசு. எனக்கு அது போதும். நான் போய் அவர்கிட்ட நாளைக்கு கண்டிப்பாக கேட்குறேன். நீங்கள் ஏன் அப்படி டச் பண்ணீங்க அப்படின்னு. நீ 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 என்னை தப்பாக நினைக்காத ஜேகே. நான் நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. நீயும் அவரும் ஒன்றும் இல்லை. நீ என்னோடய ஃப்ரெண்டு. ஆனால் அவர் எனக்கு யார்? அவர் எனக்கு யாருமே இல்லை ஜேகே. நான் உன்னையும் அவரையும் சேர்த்து பேசியிருக்கக்கூடாது. எனக்கு புரியுது. ஐம் சாரி." "சரி, ஓகே. உனக்கு புரிஞ்சிச்சுல்ல? அது வரைக்கும் சந்தோஷம். நான் இங்கேருந்து கிளம்புறேன்." "ஜேகே, இன்னமும் என் மேலே கோவமா தான் இருக்கியா?" "அப்படிலாம் இல்லடி." "அப்போ ஏன் சிரிக்கவே மாட்டேங்கிற? சிரிச்சுட்டே சொல்லலாம்ல பாய்ன்னு." "ஏஹே பாய். இதுக்கு நீ சிரிக்காமலே இருக்கலாம் ஜேகே. நீ ரொம்ப பண்ணுறப்போ." அப்படின்றீங்க. "சரிடி, பாய்." "சரி,
கோவம் போயிடுச்சுல்ல? போயிடுச்சு. அப்போ சரி பாய் அப்படின்னு சிரிக்கிறீங்க. அடி பாவி! இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த, இப்போ என்ன உடனே சிரிக்கிற? அதான் நீ என்கூட பேசிட்டல்ல, அதனால தான். நல்லா வருவேடி அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் சரி சரி பார்த்து சேஃபாக வீட்டுக்கு போ பாய் அப்படின்ட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. அவன் வீட்டுக்கு போனதும் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான், நான் வீட்டுக்கு ரீச் ஆகிட்டேன்டின்னு. சரி ஓகே. அவன் ம் சாரி டி. எதுக்கு? அதான்டி உன்னை அரைஞ்சேன்ல, அதுக்கு தான். இது வரைக்கும் உன்னை நான் அடித்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் அடிச்சிட்டேனா அது ஒரு மாதிரி எனக்கு உறுத்திக்கிட்டே இருந்துச்சுடி. அதுதான். ஓ, சாருக்கு நேரில் பார்த்து சாரி கேட்க முடியல, அதனால கால் பண்ணி சொல்கிறீங்க அப்படி தானே? அப்படி கூட வச்சுக்கோடி. இப்போ என்னன்ற? சாரி கேட்டேன்ல. கேட்ட சரி உன்னோட சாரி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு காலை கட் பண்ணிட்டீங்க. இப்படியே தான் உங்களோட டேஸஸ்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஒரு நைட் டைம் நீங்கள் உங்கள் ஃபோனை தான் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்குது. அவன் எனக்கு விஷ் பண்ணிவிடுவானா? ஜேகே, எப்போவும் நீ தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுவ. இந்த டைமும் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணிவிடு. உன்னோட விஷ்-காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் விஷ் நீயாக தான் இருக்கணும். ப்ளீஸ் ஜேகே, என்னை ஏமாத்திராத அப்படின்னு நீங்கள் உங்களோட ஃபோனையே தான் ஒவ்வொரு மினிட்க்கும் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இப்போ ஒரு டைம் 11:55 இருக்கும். காட் ப்ளீஸ், என்னோடய ஃபர்ஸ்ட் விஷாக அவன் தான் இருக்கணும். ஏன்னா அவன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவன் என்னோடய ஃப்ரெண்ட் மட்டும் இல்லை, என்னோடய வெல்விஷர். எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு பார்க்குறவன் அவன் தான். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் விஷ் அவனாக இருக்கணும்னு நினைக்கிறான். ப்ளீஸ், அவன் மறந்தாலும் சரி அவன் மண்டையில் கொட்டி ஞாபகம் வச்சு எனக்கு 12 மணிக்கு விஷ் பண்ண வச்சுருங்க ப்ளீஸ் காட் அப்படின்ட்டு நீங்கள் டைமையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஃபைனலாக 12 மணி ஆகிடுச்சு. உங்களுக்கு மெசேஜ் வருது. நீங்கள் அவ்வளோ ஆசையாக அந்த ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் ஃபேஸில் இந்த ஸ்மைல் அப்படியே ஃபேட் ஆகுது. அதுக்கு மேலே உங்களுக்கு ஷாக் ஆகுது. பிகாஸ் உங்கள் சீனியர் காய் தான் விஷ் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் என்னாச்சு? ஜேகே விஷ் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன், ஆனால் அவன்கிட்ட இருந்து எந்த மெசேஜும் காணும். ஆனால் இந்த சீனியர் எனக்கு விஷ் பண்ணியிருக்காரே, இவருக்கு என் பர்த்டே எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக விஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஜேகே கிட்டேருந்து ஒரு மெசேஜ் கூட இல்லை. என்னாச்சு இவனுக்கு? ஒருவேளை மறந்து தூங்கிட்டு இருப்பானோ? இதுக்காகவா நான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்? கடவுளே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறேன்? சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சைலண்ட்டாக அந்த ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துட்டீங்க. ஆனால் உங்களுக்கு தூக்கமே வரல. ஒரு வழியாக எப்படி தூங்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்றைக்கி உங்களுக்கு காலேஜ் லீவு தான். ஸோ நீங்கள் லேட்டாக எழுந்து ரெடியாகி கோவிலுக்கு போகிறதுக்காக தான் ரெடி ஆகிட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு ரெட் கலர் அனார்கலி தான் போட்டிருக்கீங்க. பார்க்கவே அப்படியே ப்ரிட்டியாக இருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆக்சசரிஸ், ஹேர் ஸ்டைலு, ஐலைனர், மஸ்கரான்னு என்னெல்லாம் போடணுமோ அது எல்லாமே போட்டு அழகாக ரெடியாக இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஜேகே கிட்டேருந்து கால் வருது. இப்போவாது இவனுக்கு விஷ் பண்ணணும்னு தோணுச்சு. நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணி சொல்லு, என்ன வேணும்? எங்கடி இருக்க? எங்கே இருப்பாங்க? வீட்டில் தான். சரி, என்ன பண்ணிகிட்ருக்க? கோவிலுக்கு போகலான்னு கிளம்பிகிட்ருக்கேன். சரி ஓகே, நான் உன் வீட்டு வாசலில் தான் இருக்கேன், கீழே வா. அப்படியா? இங்கே என்ன பண்ணுற? உங்களோட கோவிலுக்கு போகலான்னு வந்தேன். ஓ சரி, இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்பீடாக ஓடுறீங்க. அங்கே பார்த்தா ஜேகே உங்களுக்கு ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரி ரெட் கலர் போட்டுட்ருக்கான். என்ன இவன் எனக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் போட்டிருக்கான்? சரி ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்க கூட போகிறீங்க. நீங்களும் ஜேகேவும் இப்போ கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கீங்க. ஜேகே உங்களுக்கு விஷ் பண்ணுவான்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அவன் ஃபோன் பேசிக்கிட்டே பைக் ஓட்டிகிட்டு போகிறான். நீங்கள் எல்லாம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு சைலண்ட்டாக இருக்கீங்க. ஃபைனலாக கோவிலும் ரீச் ஆகிட்டீங்க. அங்கே நீங்கள் சாமிக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலும் அவங்க கூட கம்பெனி கொடுத்துட்ருக்கான். நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு வெளியே வரீங்க. டைம் ஸ்கிப்ஸ். இப்படி நீங்களும் ஜேகவும் வெளியே அந்த டே ஃபுல்லாக சுற்றுறீங்க. எப்பவுமே உங்களோட பர்த்டே அப்போது நீங்கள் வெளியே சுற்றுவீங்க. அந்த மாதிரி தான் இந்த டைமும் நீங்கள் வெளியே சுற்றிட்டுருக்கீங்க. ஒரு ஈவினிங் ஒரு 3 o'clock இருக்கும்.
நீங்களும் ஜேகேவும் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்கீங்க. ஜேகே உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறானே தவிர்த்து, அவன் வாயிலிருந்து ஹாப்பி பர்த்டே ஒயன் அப்படின்றது வரவே இல்லை. நீங்கள் அவன் சொல்லுவானா சொல்லுவானான்னு நீங்கள் அவ்வளோ எக்ஸைட்டடாக பார்க்குறீங்க. ஆனால் நோ யூஸ். உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல. இட்ஸ் எனஃப் ஜேகே, இட்ஸ் எனஃப் அப்படின்னு நீங்கள் ஃப்ரெண்டில் இருக்க டேபிளை தட்டிட்டு எழுந்து நிற்கிறீங்க. ஜேகேக்கு ஒன்றுமே புரியல. எதுக்குடி இப்போ அப்படி கத்துற? எல்லாரும் நம்ம தான் பார்க்குறாங்க. கொஞ்சம் சைலண்டாக உட்காரியா? என்னால் சைலண்டாக உட்கார முடியாது ஜேகே. என்ன ஆச்சுன்னு இப்போ எதுக்கு நீ இப்படி கத்திக்கிட்டு இருக்க? என்ன ஆச்சா? ஜேகே, இன்னைக்கு என்ன நாளுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? உன்னை தான் கேட்குறேன், தெரியுமா தெரியாதா? தெரியும்டி. அப்புறம் என்ன உனக்கு? உன் வாயை திறந்து எனக்கு ஒரு விஷ் பண்ணுறதுனால என்ன ஆகிட போகுது? ம், சொல்லு ஜேகே. என்ன என்னை ஏங்க வைக்கணும்னு நினைக்கிறியா? உன்னோட விஷுக்காக நான் ஏங்கணும்னு நினைக்கிறியா ஜேகே நீ? ஒயன், போதும் ஜேகே, போதும். என்னோட ஃபர்ஸ்ட் விஷன் நீ இருப்பேன்னு நான் ஆசைப்பட்டேன். சரி, என்னோட ஃபர்ஸ்ட் விஷாக தான் இல்லை, அதுக்கப்புறமாவது எனக்கு நீ விஷ் பண்ணுவேன்னு நான் பார்த்தேன். ஆனால் நீ பண்ணலை. இவ்வளோ நேரம் ஆகியும் எனக்கு இன்றைக்கி பர்த்டேன்னு தெரிஞ்சும் நீ விஷ் பண்ணாமல் இருக்க பாரு. இதெல்லாம் எதுக்காக ஜேகே? எனக்கு புரியல. நான் என்ன உனக்கு அவ்வளோ அலட்சியமாக போயிட்டேன்னா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது, என்னோடய பர்த்டேவே முடிய போகுது. ஆனால் நீ இன்னமும் விஷ் பண்ணலை. என்னதான் ஜேகே நினச்சிட்ருக்க நீ உன் மனசில்? எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு என் பர்த்டே அப்போ நீ கிஃப்ட் பண்ணுவ, 12 மணிக்கெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவ, கேக் கட் பண்ணுவ. ஆனால் அது நாள் ஆக ஆக அது அப்படியே படிப்படியாக குறைஞ்சிச்சு. ஜஸ்ட்டு விஷ் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போது அந்த விஷ் கூட இல்லை ஜேகே. அவங்க வெறும் என்னோடய கிளாஸ்மேட்ஸ். நாங்கள் கூட அவ்வளோவா பேசுகிறது கூட கிடையாது. உனக்கே தெரியுமே, அவங்களே எனக்கு விஷ் பண்ணாங்க ஜேகே. ஆனால் நீ ஏன் ஜேகே இப்படி இருக்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னை நீ ஏங்க வச்சுக்கிட்டே இருக்க? எதுக்கு ஜேகே? இல்லை, எனக்கு பதில் தெரிஞ்சாக்கணும் ஜேகே. நீ ஏன் எனக்கு விஷ் பண்ணல? சொல்லு ஜேகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜேகே எதுவுமே பேசாமலே இருக்கான். சரி, ஓகே, நீ எதுவுமே பேசாத. நான் கேட்குற கேள்விக்கு உனக்கு பதிலே கிடையாதுல்ல? ஃபைன், நீ இப்படியே இரு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேர்ன் பண்ணுறீங்க. அப்போ ஜேகே, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா ஒயன் அப்படின்னு கேட்குறான். நீங்கள் கேட்டதும் அதே இடத்துல ஸ்டன்னாகி நிற்கிறீங்க. வாட் ஜேகே? என்ன கேட்டேப்போ? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். என்ன பேசுகிற ஜேகே? நான் என்ன கேட்டா நீ என்ன சொல்கிற? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுடி. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஜேகே, we are just friends, அவ்வளோதான். நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அது இதுன்னு நான் அந்த மாதிரிலாம் உன்னை பார்க்கவே இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் என்னடி? கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? எத்தனையோ பேர் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இருக்காங்களேடி. அவங்க ரொம்ப ஹாப்பியாக தானே இருக்காங்க. ஜேகே, நான் சொல்ல வர்றது என்னன்னா, இங்கே பாருடி, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஆனால் ஜேகே, இது நீ இப்படி சடனாக கேட்டா என்னால் என்ன பண்ண முடியும்? நீ எதுவுமே பண்ண வேணாண்டி. நீ யோசிச்சு பொறுமையாக பதில் சொன்னால் போதும். இல்லை ஜேகே, உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் இங்கேருந்து கிளம்புறது தான் கரெக்டு. ஒயன், நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ எங்கே போகிற? பின்ன என்னடா நீ லூசு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா அது இதுன்னு கேட்டுட்ருக்க? வயன், நான் விளையாடல, சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். இப்போ நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்னடி பிரச்சனை? சொல்ல, உனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும், எனக்கும் உன்னை பற்றி நல்லா தெரியும். எனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்றதுல உனக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்கிறது எல்லாமே செய்கிறேன். நான் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன இருக்குது? எனக்கு புரியல. ஏன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, இல்லை பண்ணிக்கக்கூடாதா? அப்படி சொல்லலை ஜேகே. இது எல்லாமே சடனாக நடக்குது, எனக்கு ப்ராசஸ் பண்ணவே முடியலை. நான் இங்கிறது கிளம்புறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போக பார்க்குறீங்க. அப்போது உங்கள் பின்னாடி இருக்கவங்கெல்லாம் எழுந்து உங்கள் ஃப்ரெண்டில் நிற்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதாவது உங்களுக்கு பின்னாடி இருக்க டேபிளில் இருக்கவங்க எல்லாருமே எழுந்து நிற்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் நீங்கள் அவங்களே பார்க்குறீங்க. சடனாக சாங் ப்ளே ஆகுது. அவங்க எல்லாருமே டான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் கன்ஃப்யூஸ்டாக அவங்களே பார்த்துட்ருக்கீங்க. அந்த டான்ஸ் எல்லாம் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் அவங்க கையில் பொக்கே இருக்குது. அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கிட்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டே ஒயன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அம்மா. இதெல்லாம் உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியும் இன்றைக்கி என்னோடய பர்த்டேன்னு? எங்களுக்கு ஜேகே சார் தான் சொன்னார். ஜேகேவா? ம் அப்படின்னு சொன்னதும் நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. அங்கே ஜேகே இல்லை. அவன் எங்கடா போனான்னு நீங்கள் அவனை தேடுறீங்க. அதுக்குள்ளே அங்கே டான்ஸ் பண்ணவங்க எல்லாரும் உங்கள் கண்ணில் பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிவிட்டு உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறீங்க? எங்கே போகிறீங்க சொல்லுங்கள். எதுக்கு என் கண்ணை கட்டியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவங்க எதுவுமே பேசாமல் உங்களை ஒரு பிளேஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்களும் அவங்க கூட்டிகிட்டு போகிற பிளேஸ்க்கு போகிறீங்க. அப்போது கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த பிளைண்ட் ஃபோல்டை அவுத்து விட்டுறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க அந்த இடம் ஃபுல்லாகவே டெக்கரேட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அதையே தான் பார்க்குறீங்க. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போய்க்கிட்டே இருக்கீங்க. அப்போது நீங்கள் போகும்போது உங்களுக்கு கிளியராக தெரியுது. அங்கே வந்து ஹாப்பி பர்த்டே ஒய்என் அப்படின்னு போட்டிருக்கு. உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளார்ஸ் வச்சு தான் அந்த ஒட்டுமொத்த செட்டப்புமே இருக்குது. அது வந்து ஒரு காலி பிளேஸ் தான். அந்த இடத்துல உங்கள் பர்த்டேக்காகவே ஜேகே அதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவர்ஸ் வச்சே ஒட்டுமொத்தமாக அந்த பிளேஸையே பார்க்கவே ஆஸ்தட்டிக்காக ரெடி பண்ணியிருக்கான். உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நீங்கள் பொறுமையாக நடந்து போகிறீங்க. அங்கே உங்கள் பேரண்ட்ஸ், ஜேகேவோட பேரண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாருமே இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டானா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்கள பார்த்துக்கிட்டே போகிறீங்க. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கிட்டே போனீங்கன்னா அந்த கேக்கில் ஹாப்பி பர்த்டே மை லவ் அப்படின்னு இருக்குது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அம்மா ஜேகே எங்கம்மா? அப்போது ஒயன் அப்படின்னு உங்கள் பின்னாடி இருந்த ஒரு சவுண்ட். நீங்கள் டேர்ன் பண்ணி பார்க்குறீங்க. ஜேகே அவன் நீல் டவுன் பண்ணி உங்கள் முன்னாடி ஒரு ரிங்கை தான் ஷோ பண்ணுறான். உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அவனையே தான் பார்க்குறீங்க கன்ஃபியூஸ்டாக. வில் யூ பி மை லாஸ்ட் 7 minutes ஒயன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ஒன்றுமே புரியல. ஜேகே என்ன சொல்கிறேன் எனக்கு புரியல. வில் யூ பி மை லாஸ்ட் 7 minutes ஒயன் அப்படின்னு அகெயின் கேட்குறான். உங்களுக்கு இப்போ தான் புரியுது. நீங்கள் ஷாக்டாக அவனையே தான் பார்க்குறீங்க. என்னடி புரிஞ்சிச்சா? நீங்கள் அப்படின்னு செக் பண்ணுறீங்க. அப்போ வாங்கிக்கோடி. நீங்கள் அந்த ரிங்கையும் ஜேகேவையும் மாற்றி மாற்றி பார்க்குறீங்க. என்னாச்சுடி? வாங்கிக்கோ. நீங்களும் அந்த ரிங்கை வாங்கிக்கிறீங்க. அப்போ ஜேகே எழுந்து நிற்கிறான். உனக்கு நான் விஷ் பண்ணிடுறேன். ஹாப்பி பர்த்டே ஒயன் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஜேகேவே பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? நீ என்கிட்ட கேட்டது என்னது? என்னோடய ஃபர்ஸ்ட் விஷாக நீ இருக்கணும் ஜேகே. நான் அதை அவ்வளோ ஆசைப்பட்டேன். ஆனால் நீ எனக்கு ஃபர்ஸ்ட்டு விஷ் பண்ணவே இல்லை. ஏன் ஜேகே அப்படின்னு சொல்லி கேட்டல. அதுக்கு காரணம் நீ பிறந்தது இந்த டைம். நீ எக்ஸாக்டாக 4:43 PM பிறந்த. அதாவது இந்த டைம். இப்போலேருந்து தாண்டி உன்னோட பர்த்டேவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ உன்னோட ஃபர்ஸ்ட் விஷ் யார்? நான் தானே? சொல்லுடி. உன்னோட ஃபர்ஸ்ட் விஷ் நான் தான். இப்போலேருந்து தான் அடுத்து 24 hours உன்னோட பர்த்டேவே ஸ்டார்ட் ஆகுது. உன் பர்த்டேவே இல்லாதப்போ நான் எப்படி உனக்கு விஷ் பண்ண முடியும் சொல்லு? இப்போ தான் உன்னோட பர்த்டேவே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நான் தானே உன்னோட ஃபர்ஸ்ட் விஷ். நீ ஆசைப்பட்ட மாதிரி உன்னோட ஃபர்ஸ்ட் விஷ் நான் தானே? நீங்கள் ஜேகேவை டைட் ஹக் பண்ணி ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்றீங்க. எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பி. ஜேகேக்கெலாம் செம்ம ஷாக்கு. ஜேகேலாம் கன்ஃபியூஸ்டாக உங்களை பார்க்குறான். பிகாஸ் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நீ ஏதோ லூஸ் மாதிரி வளராத ஜேகே. நான் இங்கேருந்து போகிறேன்னு அவங்ககிட்ட நீங்கள் சண்டை போட்டிருப்பீங்க. இப்போ நீங்களே லவ் யூ ஜேகேன்னு சொல்கிறது அவனுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அவன் உங்களோட ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு உங்களையே தான் பார்க்குறான். நீங்கள் ஜேகேவை பார்த்து சிரிக்கிறீங்க. ஒயன் என்னடி இதெல்லாம்?
ஆமா. பின்ன நீ மட்டும் ஒரு நாள் ஃபுல்லா என்னோட பர்த்டேவ விஷ் பண்ணாம, நீ என்ன எவ்வளோ ஏங்க வச்சா? அதனால தான் நான் கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கலான்னு நெனச்சேன். ஆனா என்னால முடியல ஜேகே. நீ என்னோட ஃபர்ஸ்ட் விஷா இருந்திருக்க. ஆனா அத நான் யோசிக்காம போயிட்டேன் பாரேன். அப்படின்றீங்க. அப்போ ஜேகேக்கு, அப்போ நீ என்ன நிஜமாவே லவ் பண்றியா ஒயன்? அஃப்கோர்ஸ் ஜேகே. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ, லவ் யூ, லவ் யூ ஸோ மச் அப்படின்றீங்க. ஜேகே யார் இருக்கா இல்லைன்னுலாம் பார்க்கல. உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அப்படியே உங்களை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உங்கள் பேரண்ட்ஸ், ஜேகேவோட பேரண்ட்ஸ்லாம் ஐயையோ என்னோட கண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர் அப் பண்ணுறாங்க. நீங்கள் கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு அவன் உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ டூ ஒயன். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் ஐ லவ் யூ டூ ஜேகே அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ 2 பேரும் டைட்டாக பண்ணிக்கிறீங்க. ஓகே மிஸ், இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பாப்பா எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறி. நான் இது உனக்காக தான் போட்டிருக்கேன். ஸோ கமெண்ட் மஸ்ட். உன்னோட கமெண்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன்.